திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம கீர்த்தி திரு அகவல்ங்கிற போர்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் திருவாச்சகத்துல. அதில் ஈசனுடைய கீர்த்திங்கிறது யாரையோ அடக்கினார் ஒடுக்கினார். அந்த அடக்கினார் ஒடுக்கினார்ங்கிறது எல்லாமே எதுக்காக அவர் பண்ணினார்னு பார்த்தோன்னா, ஜீவன்களுக்கெல்லாம் கிருப்பைனால எல்லாரையும் உத்தரணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அருள் தான் வாஸ்தவத்துல அவருடைய கீர்த்திங்கிறது. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயாவது ஜீவன்களுக்கு பரம கிருப்பை பண்றாருங்கிறது தான் சொல்லின்னு வர்றார். இங்க அந்த மாதிரி இருக்கிறதே வரல. உமையம்மையோட சேர்ந்து சிற்சக்தியா இருக்கிற உமையம்மையோட சேர்ந்து பல ஸ்தலங்கள்லயும் எழுந்தருளி இருந்து அது அவரோட வைபவம். ஒரு ஸ்தலத்துல ஈசன் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்காருங்கிறது இந்த இந்திரியங்கள் மனசு புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருள் தன்கிட்ட ஜீவன்கள் ரிலேட் ஆகிறதுக்காக கோயில் கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வைபவம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துல அம்மையோட எழுந்தருளி இருந்து பல பேருக்கு கிருபை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத அப்படியே வரிசையா சொல்லிட்டே வர்றார். அதுல சிலதெல்லாம் நம்மளுக்கு திருவிளையாடல் 64 திருவிளையாடல்கள் இருக்கக்கூடிய அந்த திருவிளையாடல் புராணத்துல இருக்கிறது நம்மளுக்கு இருக்கு. அதுல இருக்கிற சரித்திரங்களும் இருக்கு, அதுல இல்லாத சரித்திரங்களும் இருக்கு. நமக்கு ரொம்ப அதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகல. அதுல பல பேருக்கு அருளினதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். எத்தனாவது முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் 32 35 பாடல் வரைக்கும், அதாவது அரியோட பிரமருக்கு அறிவொண்ணாத அந்த ஒளி வடிவம், ஞான ஒளி வடிவமா ஈசன் தோன்றினவர். அன்னைக்கு பிரம்ம விஷ்ணுக்களுக்கு முன்னால தோன்றினவர் மொக்கணிங்கிற ஸ்தலத்துல தன்னுடைய முழுத்தழல் மேனியை காமிச்சார். தன்னுடைய ஒரிஜினலா ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடிய அக்னிமயமான உருவத்தை காமிச்சு அங்க அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் பல வரிகள் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணின அந்த பட்டலம், அந்த அந்த இன்சிடென்ட்டை பத்தியே இருக்கு. நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவின் ஈண்டு கனகம் இசைய பெறாது அப்படிங்கிறதுதான் பெறாது. ஒரு மாத்திரை நீட்டி வந்திருக்கு. பெறாது ஆண்டான்யம் கோன் அருள் வழி இருப்ப தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும் மந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் மதுரை பெரு நன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் மாங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். அது வரைக்கும் 47வது லைன் வரைக்கும் மாணிக்கவாசக பெருமான ஆட்கொள்றதுக்கு ஈசன் பண்ணின ஒரு பெரிய டிராமா. அது ஃபுல்லா இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல மாணிக்கவாசகருக்கு மட்டுமா அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னாக்க, அவருக்கு எப்பயுமே ஒரே கல்லில் பல மாங்காய் பல அடியவர்களுக்கு பலவிதமா அனுகிரகம் பண்ணி விடுவார் ஒரு இன்சிடென்ட்னாலேயே. அது மாதிரிதான் மாணிக்க வாசகர் வியாஜமா வச்சு இந்த குதிரை வாங்க போன இதுல அந்த அந்த இன்சிடென்ட்ல அங்க போற வழியிலேயே அவர் ஆட்கொண்டு விட்டார். ஆட்கொண்டு அப்புறம் அவருக்கு லோகமே தெரியல.
வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. கம்ப்ளீட்லி அவரோட இண்டிவிஜுவல் சென்ஸே போயிடுத்து. அவர் கொண்டு வந்த காசெல்லாம் வந்து தனக்கு செலவழிச்சுட்டார் ஈசன். தன்னோட இஷ்டமா. இப்ப குதிரைய எப்படி வாங்குறது? பாண்டியன் வந்து கேட்கறான், "குதிரையெல்லாம் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கறான். பாண்டியன் என்ன சொல்றதுன்னு ஈசன்ட்ட போய் கேட்டாக்க, "குதிரையெல்லாம் வரும்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிப்புட்டு, அம் காட்டுல இருக்கிற நரியெல்லாம் வந்து குதிரையா பண்ணி, தன்னுடைய பூத கணங்களெல்லாம் வந்து குதிரை சேவகர்களா பண்ணி, எல்லாத்தையும் அழிச்சுண்டு ஆவணி மூலத்துக்கு மதுரைக்கு வரார். நரியை குதிரையாக்கிய நன்மையும். அதுல வந்து யாருக்கும் இட் டசன்ட் மீன் எனி ஹர்ட். அது குதிரையெல்லாம் வந்து நரியா மாறி ஓடி போயிடுத்து. அது இருந்தாலும் வந்து அதுவும் ஒரு அருள் செயல். ஆக்கிய நன்மையும். அந்த ப்ராசஸ்ல வந்து மாணிக்கவாசகருக்கு அனுகிரகம் பண்ணினார். அரிமர்தன பாண்டியனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அது இங்க சொல்றார். பாண்டியன் வந்து அவர் குதிரை சேவகனா வந்து குதிரைகள் எல்லாம் குடுக்குறேன்னு வந்தாரோ இல்லையோ ஆவணி மூலத்துக்கு. அத பார்த்ததுலயே வந்து அரிமர்தனனுக்கு பெரிய அனுகிரகம். அவர் வந்து சரி இவ்ளோ நல்ல குதிரைகள்லாம் அழைச்சுன்னு வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு தங்க காசு தர்றார். அதெல்லாம் வாங்கிக்கலையாம். வேண்டான்னு விட்டாராம். எதுக்கு அப்படின்னா, இ அ நீ தான் வேணும். ஆளு தான் வேணும். ஆளுகிட்டேருந்து ஒண்ணும் வேண்டாம். அப்படிங்கிற கொள்கை அவரோடது. பாண்டியன் தனக்கு பரிமாவின் ஈண்டு கனகம் இசையப் பெறாது. பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு குதிரைக்காக வந்து கனகம் தங்கம் கொடுக்க அதை வந்து இசைந்து வாங்கிக்கல, வேண்டான்னு விட்டார். பாண்டியனை வந்து தன்னுடைய ஆளா கொண்டு அந்த ப்ராசஸ்ல அவருடைய அருள் வழியில அவன் இருக்கும்படியா அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணினவர். அருள் வழி இருப்ப தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும். ஆந்தரிகத்துல ஒளி வடிவமா எல்லா ஜீவன்களையும் இயக்கின்னு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளே வந்து வெளியில ஏதோ ஒரு ரூபத்துல வந்து குருவா வந்து அந்த ஆந்தரிக ஒளிய வந்து தூண்டி விட வேண்டியதா இருக்கு. அப்படி ஏதோ இன்சிடென்ட், ஏதோ ஒரு திருவிளையாடல் வந்து அதுதான் பண்றார். ஆக்சுவலி குரு வந்து இப்ப நம்மள இந்த வெளினா என்ன சொல்றது, இந்த லௌகீகமான சப்போர்ட் மனுஷாலோ காசு பணமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோன்னா வந்து எப்பயுமே நம்ம ஒண்ணு, அந்த சப்போர்ட் ஐட்டம் வந்து இன்னொன்னு. அது நம்ம ஒண்ணா ஆகவே முடியாது. அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைங்கிற சிச்சுவேஷன் வரதே அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஏதோ நடக்கும். அது என்ன நடக்கும் தெரியாது. அது சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு உபயோகம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈசனுடைய அனுகிரகம் அவரோட சப்போர்ட்டுங்கிறது எப்படி அப்படின்னாக்கா வந்து, நீ ஒன்றும் பண்ண வேண்டாப்பா, நீ பேசாம இரு, நீ சும்மா இரு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி சகலத்தையும் வந்து பெர்ஃபெக்டா நடத்தக்கூடிய அவருடைய அருள் அப்படிப்பட்டது. அப்படி என்னது தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும். அவரோட அருள்ங்கிறதே வந்து அப்படிதான். தன்னுடைய பிரசன்ஸை வந்து ஆந்தரிகத்துல தூண்டி விட்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸையே எடுக்கிறது. உள்ளம் கவர் கள்வன். அதுதான் அவருடைய அருள். அந்தணனாகி ஆண்டு கொண்டார். அது இவரை பொறுத்த வரைக்கும் திருப்பெருந்துறைக்கு வரும்போது அங்க அவருக்கு தரிசனம் கொடுத்தது வந்து ஒரு அந்தண குருவோட வேடத்துல. ஏதோ சிஷ்யர்களுக்கெல்லாம் வந்து சிவஞான போதம் வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூபம். அவரை குருந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கார். அவர் பார்த்த உடனே வந்து இவருக்கு பயங்கரமா அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவரை போய் நமஸ்காரம் பண்ண பூர்ணமா அப்படியே தன்னோட அதாவது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கம்ப்ளீட்டா எடுத்துட்டார் மாணிக்கவாசக பெருமானுக்கு. அப்புறம் வந்து அடுத்த நாள் மறைஞ்சும் போயிட்டார். அது உருவத்தோட தன்னோட சிஷியர்களோட எல்லாம் மறைஞ்சு போயிட்டார். என்னமோ இந்திரஜாலம் எல்லாம் காட்டி விட்டார்ப்பா. அப்படி ஒரு குரு ரூபத்துல வந்து வார்த்தைக்கு எட்டாத, மனசுக்கு எட்டாத அனுபவத்தெல்லாம் கொடுத்தார். அப்புறம் அப்படியே தன்னோட குரூப் எல்லாம் கம்ப்ளீட்டா அழிச்சுட்டு மறைஞ்சும் போயிட்டார். அது மேஜிக்கா என்னன்னு தோணும்படியா வந்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார் வேற. மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கை. அப்புறம்தான் அவருக்கு வந்து ரொம்ப அது தாபம்னா அது லௌகீக துக்கம் மாதிரி எடுத்துக்க விடாது. அவர் தாபத்துல பாடின பாடல்கள்லாம் இப்ப பின்னால வரும்.
அவர் மறைஞ்சு போன உடனே வந்து அந்த ஒரு தாபத்துல பாடின மாதிரி. ஆனா அந்த தாபத்தோட ஆதாரமா வந்து அந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் அந்த துக்கத்துல பாடுற பாடல்களோட ஒரு மகிமை. இல்லைன்னா துக்கத்துல பாடுற ஏதாவது சினிமா பாட்டு துக்கத்துல பாடுறத கேட்டா ஒரே அழுகையா நொந்து போய் எதுக்கு இப்படி அழற பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்காது. அந்த மறைஞ்சு போயிட்டார். இந்திரஜாலம் மாதிரி ஏதோ தன்னோட பிரசன்ஸை காட்டினார், மறைஞ்சு போயிட்டார். அவர் ஒரே அந்த விரகம்னு இல்லை, இருந்தாலும் அது பாக்கியமா ஒரு விரகம்னு வச்சுக்கலாம். அந்த பாவத்துல அங்க அப்படியே தங்கி இருக்காரு, ஈசனுக்கு சமர்ப்பண பாவத்துல. பாண்டியன் வேற கூப்பிடுறான், குதிரைகள்லாம் என்ன ஆச்சு, அவருக்கு வர சொல்லு மதுரைக்கு, குதிரை வாங்கினதெல்லாம் ஏற்பாடு பண்ணினதெல்லாம் போரும் அப்படின்னு. சரின்னு அப்ப ராஜா ஆகிய மீள முடியாது வந்துடுறார் மதுரைக்கு. வந்தப்பதான் குதிரை என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஈசன் சொன்ன மாதிரி ஆவணி மூலத்துக்கு வருவோம் அப்படிங்கிறார். அது வரைக்கும் அப்ப குருவா தரிசனம் கொடுத்து திருப்பெருந்துறையில மறைஞ்சு போனவர் வந்து ஆவணி மூலத்துக்கு இந்த குதிரை சேவகனா நரியெல்லாம் பிடிச்சி குதிரையா மாத்தி சிவ பூதகணங்கள் எல்லாம் வந்து குதிரை சேவகனா ஆக்கிண்டு மதுரைக்கு வந்து திருப்பி தரிசனம் கொடுக்கிறார் அவருக்கு. குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் இந்த திருவாச்சகத்திலே பின்னால வந்து பாண்டிப்பதிகம்னு ஒண்ணு பாடுறார். அதுல பார்த்தானாக்க மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டியன் மட்டும் அல்லாம அந்த மதுரையில அன்னைக்கு குதிரை சேவகனா அவர் வந்த காலத்துல அவரை யாரெல்லாம் பார்த்தாலோ எல்லாரும் they lost their individual sense. அது ரொம்ப டீட்டெயில்டா அதுவா பாடியிருப்பார். அப்படி குதிரை சேவகனா வந்து பல ஜீவன்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணினவர் மதுரைங்கிற அந்த பெரிய நகரத்துல. அங்கது தண்ணில் அப்புறம் அங்க இன்னும் அது குதிரை சேவகனா வந்தார். வந்துட்டு எல்லாரையும் அப்படியெல்லாம் கவர்ந்தார். பாண்டியனும் அப்படியே மயங்கி போயிட்டா, எல்லாமா இருந்தது. குதிரையெல்லாம் வந்து வாங்கிக்கோ, கட்டி லாயத்துல வச்சுக்கோ அப்படின்னு. அதுல சஜஷன் வேற, தனியா கட்டாத புது குதிரைன்னு பழைய குதிரையோட சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரே லாயத்திலேயே கட்டுன்னு எல்லாம் சஜஷன் கொடுத்துட்டு போயிட்டார். திருப்பி அப்படியே இந்திரஜாலம் மாதிரி அப்படியே பளிச்சுன்னு எல்லாரும் மறைஞ்சு போயிட்டா, மொத்தமா போயிட்டா. அது எல்லாத்தையும் கொண்டு போய் கட்டினா பாதி ராத்திரில இவர் ஆயிடுச்சுன்னு வந்த புது குதிரையெல்லாம் வந்து நிறையா மாறி ஏற்கனவே இருந்த பழைய குதிரை நல்ல நல்ல ஸ்டேஜ்ல உடம்பு முடியாம அப்படி இப்படி இருந்ததெல்லாம் இருந்தது போக நல்ல குதிரையெல்லாமும் இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து கடிச்சு கொதறி ஊர் பூரா எல்லா வீட்டுக்குள்ள எல்லாம் போய் நரிகள்லாம் போய் ஊழையிட்டு எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்து ராவோட ராவா மதில் ஏறி குதிச்சு எல்லாம் வெளியில போயிடுது. பாண்டியனுக்கு கார்த்தால அப்படி ஒரு கோபம். இவர் வந்து குதிரை வாங்கின்னு வரேன்னு சொல்லி இத்தனை காசு எடுத்துன்னு போய் நம்மள வந்து ஏமாத்திட்டான், பயங்கரமா ஏமாத்திட்டான். மாணிக்க வாதவூரார் மேல அப்படி ஒரு கோபம் வந்து அவரை ஜெயில போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறார். வைகை ஏதோ சம்மர் சீசனா இருந்திருக்கும். வைகை கரையில வந்து நல்ல வெயில், அப்படியே கொதிக்கிற மணல்ல வந்து அவரை நிக்க வச்சு கையில எல்லாம் பாறாங்கல் எல்லாம் வச்சு தலையில கல்லெல்லாம் ஏத்தி வச்சு தண்டலாளர்கள், அதாவது நான் ராஜாவோட ஆக்ஞைப்படி இந்த ஜெயில இருக்கிறவாளெல்லாம் கஷ்டப்படுத்துறவா அவளெல்லாம் ஏவி விட்டு மாணிக்க வாசகர் ரொம்ப பிசிக்கலா துக்கப்படுத்துற மாதிரி. ஆனா அவருக்கு வந்து ஆந்தரிகத்துல ஈசன் கொடுத்த அந்த சிவஞானம் இருக்கிறதுனால எதுவுமே ஸ்பர்ஷம் பண்றது இல்லை. சொப்பனத்துல வரா மாதிரி அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு, சரீரம் ஏதோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இவர் வந்து அந்த ஈசனுடைய ஸ்மரணையிலேயே இருக்கார், அவர்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அப்படியே இருந்துட்டு இருக்கிறப்போ ஈசன் வந்து அதுக்கு ஒரு நிவர்த்தி கொண்டு வரணுமே, அதுக்காக வந்து வைகையில வந்து திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. ஜலம் அப்படியே பிரவாகமா வந்து எல்லாரும் வந்து அனௌன்ஸ் பண்றா, ஐயோ தண்ணி வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துட போறது, எல்லாரோடதும் அடிச்சுன்னு போறது அப்படின்லாம் சொன்ன உடனே வந்து இவரை தண்டனை கொடுத்துட்டு இருந்த அந்த தண்டலாளர்கள்லாம் வந்து ஓடிப்பிட்டாலாம். ஐயோ நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னுட்டு இவர் ஆத்துக்கு வந்து விட்டாரு. ஆத்துக்கு வந்து ஈசனையே நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, சிவயோகத்துல உட்காந்துட்டு இருக்கார். தண்ணி பெருகி பெருகி வருது, ஊருக்குள்ள எல்லாம் வரா மாதிரி ஆயிடுத்து. ஒரு இடத்துல உடப்பு எடுத்துட்டு அந்த கரை உடஞ்சி ஜலம் உள்ள வரப்போறது அப்படிங்கிற மாதிரி ஆனோடனே ராஜா வந்து மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கரையெல்லாம் அடைக்க சொல்லுங்கோ. ஆளுக்கு ஒரு ஏரியா, அந்த
பேங்க்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்த்து ஊர்ல எல்லாருக்கும் அதுல ஒரு போர்ஷனை அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவாவா வந்து அந்த போர்ஷன் அலாட்டட் ஏரியாவை வந்து மண்ணை சுற்றி அடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணா அதுல ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டி மதுரையில வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு யாரும் கிடையாது, உறவுக்காரான்னு எதுவும் கிடையாது. அவ மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி பொழப்பு அப்படின்னாக்க வந்து புட்டு பண்ணி வித்துன்னு இருக்கா எல்லாருக்கும். ஏதோ சொல்ப இன்கம். அதை வச்சுட்டு அவ சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப ராஜா வந்து ஆக்ஞை போட்டு எல்லாரும் வந்து மண்ணு வெட்டி போட்டு கரையை அடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு வேலையெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப வயசானவோ மண்ணெல்லாம் வெட்டி கிட்டி போட்டு அடைக்க முடியாது. சரி கூலிக்கு யாரையாவது ஆளை ஏற்பாடு பண்ணி தன்னோட ஏரியாவை அடைக்கலாம்னு பார்த்தா கூலி கொடுக்குற அளவுக்கு காசும் கிடையாது. சொக்கேஸ்வர்கிட்ட போய் அழுதாலாம், ராஜாவோட தண்டனைக்கு நான் வந்து ஆளாகணுமாப்பா, என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஈசன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணி ஒரு கொஞ்ச நாளைக்கெல்லாம் பார்த்தா வாசல்ல வந்து நல்ல வாலிபன், நல்ல அந்த யூத்ஃபுல் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு இளைஞன் கையில ஒரு கூடை மண்வெட்டி எடுத்துட்டு கூலிக்கு யாராவது ஆள் வேணுமான்னு கூப்பிட்டு ரோட்ல வராராம். வந்து வந்தி பாட்டி வந்து, அவள் பேரு வந்தி, வந்தி பாட்டி வந்து பாக்குறா, ஆமா எனக்கு ஆள் வேணும், ஆனா எனக்கு வந்து கூலி கொடுக்கறதுக்கு காசு இல்லையேப்பா, நீ என்ன பண்ற, உன்னோட பொழப்பு என்ன அப்படின்னா, நான் புட்டு பண்ணி விற்கிறேன். பரவாயில்ல அது போறோம், அது கரெக்டா அது இந்த இது பண்ணி ஷேப் பண்ணி புட்டு பண்ணி விற்கிறது, அதுல வந்து ஷேப்பா இருந்தா தானே விற்க முடியும். அதாவது உடஞ்சி போனது புட்டு இருந்ததுன்னாக்கா வந்து அதை எனக்கு சாப்பிட கொடு, ஆனால் நான் சாப்பிட்டுட்டு நான் போய் உனக்காக நான் வேலை செஞ்சு அந்த இடத்த மண்ணை ஒசத்தி அடைச்சி விடுறேன், அது கூலியாக கொடுத்தா போகிறோம். ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. ஆஹா அது மாதிரி பிட்டை சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு வேலை பண்ணுறேங்கிறானே, ஆனால் இது உடஞ்சே போகாதேப்பா, எனக்கு எல்லாம் நன்னா வருமே. பரவாயில்ல பாட்டி, ஒன்றோ ரெண்டோ எது உடஞ்சாலும் சரி, எது உடையிறதோ அது மாத்திரம் கொடுத்தா போகிறோம். அவ போய் எல்லாத்தையும் வச்சு பண்ணினான்னா எல்லாம் உடஞ்சி போயிடுதான் அன்னைக்கு. எல்லாம் உடஞ்சி போயிடுத்துப்பா, நீயே சாப்பிடுன்னு அத்தனையும் அவன்கிட்ட கொடுத்துட்டாலாம், வியாபாரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு வருத்தப்படலையாம். எல்லாத்தையும் கொடுத்த உடனே நன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு, சரி பாட்டி நான் போய் உனக்காக வேலை செஞ்சு அந்த கரையை அடைக்கிறேன் அப்படின்னு எழுந்து போயிட்டார். உள்ள போய் பார்த்தாக்கா அவ புட்டு பண்ற மாவு வந்து குறையவே இல்லையாம். அத்தனை புட்டு பண்ணி எல்லாம் உடஞ்சி போய் இவருக்கு சாப்பிட கொடுத்தது ஒரே ஆச்சரியம். என்னது இது, எப்படி இது இந்த மாவு வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு. சரி அவ இருக்கிறத புட்டு பண்ணி வியாபாரம் பண்ணலான்னு அவ அதுல இறங்கிட்டா. சாப்பிட்டா வயிறு நிறைய புட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க வைகை கரைக்கு போனா தூக்கமா வருது. நன்னா சாப்பிட்டுட்டு தூக்கம் தானே வரும், வேலை செய்ய முடியல. வந்து சரி கொஞ்ச நாள் இந்த கூடையை கவுத்து வச்சுட்டு தலைக்கு வச்சுன்னு கொஞ்ச நாள் படுத்துக்கலாம், இந்த பக்கத்துல இருக்கிறவாள்லாம் இந்த மாதிரி எங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத நீ. இல்ல டிஸ்டர்ப் பண்ணல, அவளுக்கு வந்து இவர்கிட்ட கடிஞ்சு பேசவும் முடியலையா, அதான் அவரோட ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கான். பார்த்தாலே அப்படி இருக்கார். அவனை ஒண்ணுமே பண்ண முடியல, சொன்ன வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், அவனை ஒன்றும் பண்ண முடியலையே. நாங்க ராஜாவோட ஆளுகள்கிட்ட போய் எல்லாரும் சொன்ன உடனே அவளும் வந்து சொல்லி பார்த்தா, ஏதோ பண்ணி பார்த்தா, அவளுக்கும் இவரை அடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, வேலையும் பண்ண மாட்டேங்கிறா, மண்ணு கொட்டுறா மாதிரி போறா, அப்படியே கூடையோட ஜலத்துல விழுந்து அப்புறம் தண்ணியில போய் அதை திருப்பி பொறுக்கின்னு வந்து ஏதோ வேலை பண்றேன்னு காமிக்கிறாரு, தவிர்த்து ஒரு வேலையும் பண்றது இல்லை. அப்ப வந்து ராஜாட்டையும் மந்திரிகள்ட்டையும் போய் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னுட்டு, இந்த ஒரு ஆள் இருக்கா, அந்த வந்தி பாட்டிக்காக வேலை செய்ய வந்தவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், செய்யற வாளையும் வந்து ஏதோ இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப கோபமா ராஜாவும் மந்திரிகளும் அங்கேருந்து பாக்குறதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு வர்றத கரெக்டா அப்போன்னு பார்த்து வந்தி பாட்டியோட ஏரியா அடைபடாம இருக்கிறதுனால வந்து தண்ணி எங்க ஃபோர்ஸா வந்து ஒரு அலை அடிச்சு பக்கத்துல யாரோ பாவம் அவளோட ஏரியாவை நல்லா மண்ணு போட்டு அடைச்சு வச்சிருக்கா, அதையும் பேர்த்துண்டு தண்ணி ஓடித்தான். பார்த்த உடனே ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. கையில வந்து ஒரு பெரம்பு வச்சுட்டு இருக்கார், பொற்பிரம்பு, அது செங்கோலோ என்னமோ தெரியல, ராஜா கையில இருக்கிற அந்த பொற்பிரம்பு, அதால ஓங்கி முதுகுல ஒண்ணு கொடுத்தாராம் தண்டனையா. மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போயிட்டார். ஆனா அந்த அடி வந்து எல்லார் முதுகுலையும் விழுந்தது. அப்ப ராஜாக்கு தெரிஞ்சுடுத்து இது வந்தது வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்னுட்டு
சொக்கேஸ்வர பாக்குறதுக்கு ஓடுறாரு இங்கேருந்து கோவிலுக்கு. போற வழியில பார்த்தாக்க வந்திப்பாட்டி ஆத்து வழியா போனா அவளுக்கு வந்து சிவலோகத்திலேருந்து விமானம் வந்து அவ ஏறி அதுல போயிட்டு இருக்காளாம். அத பார்த்து ரொம்ப ஆச்சரியம் பாண்டியனுக்கு. அஹ் அப்படியே ஓடுறார் சொக்கேஸ்வரர் சந்நிதிக்கு. போய் என்னப்பா அது திருவிளையாடல், இந்த வாதவூர் அடிகள் நம்மளுக்கு அடியான், நீ அவனை கஷ்டப்படுத்தினியோ இல்லையோ, அதனால தான் வந்து வைகையில வெள்ளம் வந்தது அப்படின்னா. ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காக மண் சுமந்து அருளிய பரிசம். இன்னைக்கு வந்து மதுரையில வந்து ஆவணி மாசம் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அவர் குதிரை சேவகனா வந்தது வந்து உற்சவமா கொண்டாடுவா. அப்ப வந்து ஒரு நாள் வந்து அவருக்கு அந்த தலையில ஒரு பெரிய கூடைய வச்சுட்டு உற்சவமூர்த்தி ஒரு ஸ்தலத்துக்கு போய் அங்க மண்ணு வெட்டி இது பண்ற அந்த திருவிளையாடல்லாம் நடக்கும். பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசம். வந்திப்பாட்டிக்காக அனுகிரகம், மாணிக்க வாச்சகருக்கு அனுகிரகம், ஹரிமர்தன பாண்டியனுக்கு அனுகிரகம். வந்திப்பாட்டிக்கு விமானத்துல ஏறி சிவலோகத்துக்கே அழிச்சுன்னு போயிட்டார் புட்டு சாப்பிட்டதுக்கு. பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசம். உத்தரகோஷ மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். அது இவர் அப்புறம் அவர் வந்திப்பாட்டி எல்லாம் போய் சிவலோகம் போயாச்சு. ஈசன்ட்ட போய் கேட்ட உடனே வந்து வாதவூர் அடிகளுக்கு நீ கஷ்டப்படுத்தினதுனால தான் அந்த வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அவர்கிட்ட சாரி கேட்டு, நீங்களே இந்த ராஜ்யத்தை எடுத்து நடத்தணும்னா, இல்லப்பா அது ஈசனுடைய ஆக்ஞைப்படி நான் போறதுக்கு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். கிளம்பி ஒவ்வொரு ஸ்தலமா அப்படி யாத்திரை பண்ணிட்டு போறார். அங்கங்க அவருக்கு அனுபவம் ஏற்படுறது. உத்தரகோஷ மங்கைங்கிறது பக்கத்துலயே இருக்கு. இந்த ராமேஸ்வரம் கொஞ்சம் மதுரைக்கு தெற்க அந்த ஸ்தலத்துல போய் ஈசனை வழிபாடு பண்றார். அந்த ஸ்தலத்தை பத்தி ரொம்ப சக்தியா பாடியிருக்கார். பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோஷ மங்கை ஊர். அந்த ஊர் தான் வந்து ஈசன் தனக்கு ஊரா வந்து வச்சுட்டு இருக்கிற ஸ்தலம் அப்படின்னு. அந்த ஸ்தலத்துல போய் ஈசனை வழிபாடு பண்றார். அங்க அவருக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்துல தரிசனம் கொடுத்து ஏதோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நம்மளுக்கு அவர் சரித்திரம் பூர்ணமா இல்லாததுனால குறிப்பு இல்லை. அவர் சொன்னதை வச்சுன்னு தான் நம்ம ஏதோ எடுத்துக்கணும். உத்தரகோஷ மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். இங்க வந்து ஏதோ ஒரு வித்தக வேடம், அதாவது ரொம்ப சாமர்த்தியமா ஏதோ தரிசனம் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஏதோ அனுகிரகம் எல்லாம் பண்ணியிருக்கார் சாமர்த்தியமா. பூவனம் மதனில் பொலிந்திருந்து அருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். திருப்பூவனம் அப்படிங்கிற ஸ்தலம், அதுவும் பாண்டி நாட்டு தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். அங்க வந்து திருப்பூவனம் தானே இது. இந்த 64 திருவிளையாடல்கள்ல பொன்னனை ஆள்னு ஒரு தாசி, அந்த பூவனநாதர் அவருக்கு கோவில்ல வந்து அவருக்கே கமிட்டடா இருக்கக்கூடிய ஒரு தாசி. ரொம்ப காசு பணம் எல்லாம் ரொம்ப கிடையாது. ஈசன் கிட்ட ரொம்ப பக்தி. அவருக்கு எப்படி அந்த கோவில்ல வந்து சோமாஸ்கந்த மூர்த்தம் இல்லையா, அது தங்கத்தினால பண்ணி தரணும்னு அவளுக்கு ஒரு ஏதாவது இவரோட வேலைதான் ஏதோ மூட்டி விட்டு அவளுக்கு. ஆனா அத்தனை தங்கமும் இல்லை, அத்தனை காசு இல்லை. அதுலயே அவ அப்படி மனசுல அதுல வேற ஆத்துக்கு வர அடியார்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு போட்டு அவளெல்லாம் வந்து அவளுக்கெல்லாம் ஆதித்யம் பண்றதுங்கிற பழக்கத்தை வேற வச்சுன்னு இருக்கா. அதனால அவளுக்கு ரொம்ப காசு சேர்க்க முடியறது இல்லை. அவளுடைய துக்கத்தை போக்குறதுக்காக சுந்தரேச பெருமான் ஒரு நாள் வந்து சித்த வடிவத்துல சித்தரோட ரூபத்துல வந்து, ஏன் நீ வந்து ரொம்ப வருத்தமா இருக்க அப்படிங்க. அவ வந்து யாரோ சிவனடியார் வந்திருக்காரு, நமஸ்காரம் பண்ணி வரவேற்று நீங்க இன்னைக்கு இங்க சாப்பிடணும் அப்படின்லாம் வந்து பிரார்த்தனை பண்றா. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ ஏன் ரொம்ப துக்கமா இருக்க? இந்த மாதிரி ஈசனுக்கு தங்கத்துல சோமாஸ்கந்த வடிவம் பண்ணணும்னு ஆசை, ஆனா அது வந்து நிறைவேற மாட்டேங்கிறது அப்படிங்கிறா. உங்க ஆத்துல இருக்கிற இரும்பு, செப்பு, இன்னும் என்னெல்லாம் மெட்டல்ல என்னென்னலாம் வஸ்துக்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வான்னாராம். எல்லாத்து மேலேயும் விபூதியை வந்து தெளிச்சாராம், மந்திரங்கள்லாம் ஜபிச்சார். இது எல்லாத்தையும் ராத்திரி வந்து அக்னியில போட்டு வெயி, அப்படியே காத்தால எல்லாம் தங்கமாயிடும், உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சித்த ரூபத்துல அப்படியே சட்டுன்னு மறைஞ்சு போயிடுறார். அடுத்த நாள் அதே மாதிரி அக்னியில போட்டு வைக்கிறா. ரொம்ப ஆச்சரியப்படுறா, ஈசன் தான் வந்து இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்து
அக்னியில போட்டு வைக்கிறா. அடுத்த நாள் கார்த்தால பார்த்தா எல்லாமே தங்கமாயிடுறது. அதை கொடுத்து தங்க வேலை பண்றவாள்கிட்ட கொடுத்து அதை சோமாஸ்கந்த மூர்த்தமா பண்ணினா அவ்வளவு அழகா வருதாம். அது லட்சணமா அந்த மூர்த்தங்கள் வந்து இவள்கிட்ட காட்டினோடனே கோவில்ல பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சோடனே அழகிய பிரானோ இவன் அப்படின்னு கண்ணை நம்ம ஏதாவது சின்ன குழந்தை வந்ததுன்னா அப்படி கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து குழந்தை மாதிரி அதை பாவிச்சு கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தாலாம். அழகிய பிரானோ இவன். அது அவள் கைப்பட்டு அந்த கன்னத்துல வந்து அந்த விரலோட மார்க் இருக்கான் இன்னமும் அந்த மூர்த்தத்துல. தங்கத்தினால பண்ணின அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் திருப்பூவனம்ங்கிறதுல அந்த பொன்னனையாளுங்கிற லேடி ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணினது. அப்புறம் அவள் சிவகதி அடைஞ்சு ஆனந்தமா ஆயிட்டா அப்படிங்கிறது. அதுவும் இதுல 64 திருவிளையாடல்கள்ல ரசவாதம் பண்ணின படலமா வருது. ரசவாதம்ங்கிறது எந்த மெட்டல்ல வேணாலும் தங்கமா மாத்துற ஒரு சித்தி. அந்த ரூபத்துல சித்த ரூபத்துல வந்து சுந்தரேஷ பெருமான் அது பண்ணினது அப்படிங்கிறது வருது. அந்த ஸ்தலத்துல போய் ஆக்சுவலா இங்க அவர் சொல்லியிருக்கிறது வந்து பூவனம் மதனில் பொலிந்து இருந்து அருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் தன்னுடைய பியூர் ஃபார்மை வந்து திருப்பூவனம்ங்கிற ஸ்தலத்துல வந்து தரிசனமா கொடுத்தார் அப்படின்னு தான் இருக்கு. இவருக்கும் கொடுத்துருக்கலாம், இல்ல பொன்னனையாளுக்கு தரிசனம் கொடுத்து சித்த வடிவத்துல வந்து அப்படி வந்ததுன்னு சொல்லலாம். இல்ல அந்த தங்க ரூபத்துல தங்கத்துல வந்து சோமாஸ்கந்த மூர்த்தமா ஆவிர் பவிச்சது. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தரிசனம் பண்றதுக்கு தூவன மேனி காட்டினவர் அப்படிங்கிற அந்த திருவிளையாடலாம் எல்லாமே ஆக்சுவலி அவருடைய அருள் விளையாட்டுக்கள் தான். எல்லா ஜீவன்களுக்கும் அனுகிரகம் பண்ணும் விதமா தூவன மேனி அப்படி பியூரா தன்னுடைய ஒளிமயமான திருமேனியை வந்து வெளிப்படுத்தினார் திருப்பூவனத்துல அப்படிங்கிறது ஒரு அருள் விளையாட்டு. தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அது இவரோட சரித்திரத்துல. அதாவது இவர் வந்து அந்த திருப்பெருந்துறையில இருந்து திருப்பி ராஜா கூப்பிட்டு வந்துடுறாரு இல்லையா மதுரைக்கு. வந்துட்டு ஆவணி மூலத்துக்கு குதிரைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல போய் தங்கி விடுறார். உறவுக்காரெல்லாம் கேட்டாலாம் அப்படி நீ மாட்ட குதிரையே வாங்காம ராஜாட்ட போய் பொய் சொல்லியிருக்கியன்னு. அது என்னோட செயல் இல்ல, ஈசன் வந்து அது நடத்திக்கிற செயல். அது வாக்கும் அவரோடது, அவர் எப்படி அதை பார்த்துக்கணுமோ அது அவரோட பொறுப்புன்னுட்டு அப்படியே இருந்துட்டாராம். சொல்லி ஒரு டெட்லைன் கொடுத்து குதிரைகள் வரதில்லை ஆரம்பத்துல. அப்பவே ராஜாக்கு கோபம் வந்து அவரை ஜெயில போட்டு விடுறான். இவர் குதிரை சேவகனா வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த குரூப் அப்படி லீடு பண்ணிட்டு வேத பரி மேல வரத்தே வந்து இவர் எங்க இருக்காரோ அதுகிட்ட வரும்போது அந்த கால் அப்படி ஆட்டினாராம். அதுல இருக்கிற அந்த சிலம்பு சப்தம் கேட்ட உடனே மாணிக்கவாசக பெருமானுக்கு தெரிஞ்சுட்டான் வந்துட்டார் ஈசன். அப்புறம் ராஜாட்ட போய் சொல்றாரு வந்துருச்சு குதிரைகள்லாம் அப்படின்னு. அது வந்து பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அது எப்படி மறக்க முடியும்? ஒரு அது எப்பேற்பட்ட அருள் விளையாட்டு. ஒரு ஜீவன் வந்து தப்பிச்சுண்டு ஈசன் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கறச்சே நான் வந்துட்டேன் பாரு உனக்காகன்னு காட்டும் விதமா அங்கேயிருந்து வந்து திருப்பாதத்துல இருக்கிற சிலம்ப ஆட்டி அது ஒலி பண்ணி அனுகிரகம் பண்ணினவர் பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வன் ஆகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும். இது அவருக்கு அனுகிரகம் பண்ணினதான். ரொம்ப சீர்மை மிக்க மங்களகரமா எல்லா செழுமைகளும் உள்ள திருப்பெருந்துறைங்கிற ஸ்தலத்துல வந்து குரு ரூபமா வந்து இவருக்கு தரிசனம் கொடுத்தார். அதையே திருப்பி முன்னாடியே சொன்னார். அங்க வந்து திருப்பெருந்துறையில அந்தணனா வந்து தரிசனம் கொடுத்தாருன்னு. அப்புறம் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தவர் வந்து கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும். கருங்கிறது வந்து ஆதாரம், அந்த பிகினிங் பாயிண்ட். எல்லா இந்த சிருஷ்டிக்கே ஆதாரமா இருக்கிறது அந்த ஒளிதான், இந்த இருப்புங்கிற அந்த ஒளிதான். அந்த ஒளியில இருந்துதான் எல்லா உருவங்களும் உண்டாருது. அவர் குரு ரூபமா தரிசனம் கொடுத்ததுக்கும் ஆதாரம் அந்த ஒளிதான். குரு ரூபமா தரிசனம் கொடுத்தாரு, ரூபத்துல கிடைச்சிது அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறது. அந்த உருவத்தை கலைச்சு திருப்பி அந்த ஒரிஜினலா தன்னோட இருப்புங்கிற ரூபத்துல இருப்புங்கிற அந்த
உணர்வு ரூபமா வந்து தன்னை கரைச்சுட்டாராம். அத கருவார் ஜோதியில் கறந்த கள்ளம். அது அவரோட கள்ளத்தன்மை. குருவா வந்து இந்திரியங்கள் மனசுக்கு வேத்தியமா தரிசனம் எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அந்த ஆதார ஒளி வடிவத்திலேயே தன்னோட ரூபத்தை வந்து கரைச்சின்றவர். கறந்த கள்ளமும் பூவலம் மதனில் பொலிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். இது இந்த சரித்திரம் யாருக்கு அனுகிரகம் பண்ணினதுங்கிறது தெரியாது. திருப்பூவலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தலம். பூவனம் வேற பூவலம் வேற. அது எங்க இருக்கு அந்த ஸ்தலம், இப்ப வழிபாட்டுல இருக்கா என்னங்கிறதும் தெரியல. அங்க வந்து ஒளி வடிவமா ஜோதிர் வடிவமா வந்து அனுகிரகம் பண்ணி யாரோ அடியார்களுடைய பாபங்கள் எல்லாம் நாசம் பண்ணின அந்த தன்மையும், தண்ணீர் பந்தல் ஜெயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மை. இது வந்து 64 திருவிளையாடல்கள்ல இருக்கக்கூடியது ஒண்ணு. ஆக்சுவலா ரெண்டு திருவிளையாடல்கள், 2 பட்டலங்கள். ஒண்ணு வந்து குலபூஷண பாண்டியன்கிற ராஜாவோட காலத்துல காஞ்சிபுரத்துல வந்து காடு வெட்டிய சோழன் அப்படிங்கிற ஒரு ராஜா, சோழ மன்னர் பரம்பரையில வந்தவன். காஞ்சிபுரத்துல வந்து ரொம்ப காடா இருந்து, எப்படி மதுரையில வந்து கடம்ப வனமா இருந்ததை வந்து ஈசனுடைய டிரெக்ஷன்ஸ்னால அந்த கடம்ப மரங்கள் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி அங்க மதுரைங்கிற நகரத்தை உண்டாக்கின மாதிரி இந்த காடு வெட்டிய சோழனுக்கு வந்து காஞ்சிபுரத்துல வந்து அந்த ஏரியாவெல்லாம் கிளியர் பண்ணி அங்க ஒரு காஞ்சிபுர நகரத்தை உண்டாக்கினதுனால அவர் பேர் வந்து காடு வெட்டிய சோழன்னே பேரு. ஈசன் பால் ரொம்ப அன்பு கொண்டவர். அவர் வந்து எப்படி பல சரித்திரங்களையும் படிச்சு ஆனந்தப்பட்டு இருக்கிறவர். அவருக்கு வந்து காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஹாலாசிய ஸ்தலத்தை பத்தி கேள்விப்பட்டு இந்த சுந்தரேச பெருமானை பார்க்கணுமேனு அப்படி ஒரு உண்மையான அன்பும் நாட்டமும் அவருக்கு ஏற்பட்டு விடுத்தான். ஆனா அப்ப வந்து சோழனும் பாண்டியனும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கல, அவளுக்குள்ள வந்து பகைமை இருந்திருக்கு. குலபூஷண பாண்டியனும் காடு வெட்டிய சோழனும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்போ ராஜாவா மதுரைக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நாட் பாசிபிள். பகை ராஜாவோட ஊருக்கு வந்து தலைநகரத்துல வந்து கோவில்ல வந்து தரிசனம் பண்றதுங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது அவருக்கான. அந்த தாபம் மிகுந்துட்டே இருந்துதான், எப்ப போய் சுந்தரேச பெருமானை பார்க்க முடியும்னு. உண்மையா சின்சியரா அந்த சீக்கிங் வந்தோடனே ஒரு நாள் ராத்திரி வந்து சுந்தரேச பெருமான் அவருக்கு சொப்னத்துல தரிசனம் கொடுத்து, நீ இப்பவே கிளம்பு, நீ மட்டும் தனியா குதிரையில கிளம்பி மதுரைக்கு வா, வந்து சுந்தரேச பெருமான தரிசனம் பண்ணவா அப்படின்னு கூப்பிட்டாராம். அப்படியே ராத்திரி முழிச்சுட்டு சொப்பனம் கலைஞ்ச உடனே முழிச்சுட்டு அப்படியே கிளம்பி யாருக்கும் தெரியாம குதிரை மேல ஏறி அங்கேருந்து கிளம்பி காடுவெட்டி சோழன் வரார். வந்து வைகை கரை வரைக்கும் வந்தாச்சு ராத்திரியே டிராவல் பண்ணி. இது பார்த்தா வைகையில வெள்ளம் ஓடின்னு இருக்கான். அச்சிச்சோ, இந்த தண்ணியை தாண்டி நம்மளுக்கு போக முடியலையே மதுரை நகரத்துக்கு. பாண்டியன் தான் நம்மளுக்கு வந்து அந்த பகைமை பாவத்தோட இருக்கான்னா அந்த நதி வேற நம்மளுக்கு வழிவிட மாட்டேங்கிறதேன்னு துக்கப்பட்டு நாங்க நிக்கிறதே வந்து சுந்தரேச பெருமான் திருப்பி ஒரு சித்த வடிவத்துல அவன் பக்கத்துல வந்து நீ வா அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ மந்திரம் ஜபிக்கிறார். வைகை தண்ணி அப்படியே வறண்டு போயிடுறது. அவர் கூட அழைச்சின்னு மதுரை நகரத்துக்குள்ள போய் தானே வந்து மதுரை நகரத்தோட வடக்கு வாசலை திறந்து அவரோட அருள் திறமையினால அந்த கதவு ராத்திரி எல்லாம் சீல் பண்ணிட்டு தானே படுத்து கோட்டை வாசல்லாம் அது திறந்து விடுறார். திறந்து உள்ள அழிச்சுன்னு போய் கோவில்ல தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவன் அப்படியே ஆனந்தத்துல தழைச்சு நிக்கிறதே. சரி போறோம், நீ தரிசனம் பண்ணியாச்சு, கார்த்தால விடிஞ்சதுனாக்கா பாண்டியன் எழுந்து வந்தா பிரச்சனை ஆயிடும், அதனால நீ திருப்பி உன்னோட ஊருக்கு போ அப்படின்னு அவனை வழி அனுப்பிட்டு வைகை கரையில கொண்டு விட்டுட்டு அந்த வடக்கு வாசல திறந்தாரே அதை போய் திருப்பி சாத்தி பூட்டி அதுல வந்து சீல் வைப்பா. இப்ப அப்படியெல்லாம் பண்றது இல்ல. இந்த அரக்கு இருக்கு இல்லையா, அரக்கை வந்து உருக்கி அந்த பூட்டு மேல வச்சு அது மேல ராஜாவோட சீலெல்லாம் அங்கிதம் பண்றது. ஏன்னா அது யாரும் மெடல் பண்ணலைங்கிறதுக்கு ப்ரூஃப். அந்த மாதிரி சீல் வைக்கணும். மதுரையில வந்து ராஜாவோட சிம்பல் வந்து மீன் சின்னம் பாண்டியனுக்கு.
அவ எங்க சீல் வச்சாலும் அந்த அரக்கு மேல அந்த முத்திரை குத்துறதுல வந்து அந்த மீன் சிம்பல் விழும். ஈசனுக்கு வந்து ரிஷபம் தான் வந்து அவருடைய சிம்பல். அவரு சீல் வச்சுட்டு அதுல ரிஷப சின்னத்தை வச்சுட்டு போயிட்டாராம். கார்த்தாலே எழுந்து ஊருக்கு கோட்டை வாசல்லாம் திறக்கணும்னு இந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்க்கறத மீதி 3 வாசல்லையும் வந்து மீன் சின்னம் இருக்கு. வடக்கு வாசல்ல மட்டும் ரிஷப சின்னம் இருக்கு. அவளுக்கு யார் வந்தா என்ன பண்ணினா அப்படிங்கிறது புரியவே இல்ல. ராஜாட்ட போய் சொன்ன உடனே ராஜாவும் போய் சுந்தரேச பெருமான்ட்ட பிரார்த்தனை பண்றார். அப்ப அவர் அசரீரியா சொல்றாராம், நான் தான் காடு வெட்டிய சோழன் ரொம்ப ஆசைப்பட்டான்னு வடக்கு வாசலை திறந்து அவனுக்கு தரிசனம் பண்ணி வச்சு அனுப்பினேன். அப்புறம் என்னுடைய சிம்பல் அங்க வச்சு விட்டேன் அப்படின்னு. குலபூஷண பாண்டியன் வந்து அதே எல்லார் ஈசனுடைய அருள் எப்படி இருக்கு பாரு எப்படி இருக்கு பாருன்னு சொல்லி உருகின்றே வாழ்ந்து அவர் சரீரத்தை விட்டுட்டார். அவருடைய பிள்ளைகள் 2 பேர். ராஜேந்திர பாண்டியன், இது வந்து அதாவது விடை சிம்பலை வச்சதுங்கிறது ஒரு திருவிளையாடல். அதுக்கப்புறம் வந்து அவருடைய பிள்ளைகளா 2 பேர், ராஜேந்திர பாண்டியன், ராஜசிம்ம பாண்டியன். அடுத்தது ராஜேந்திர பாண்டியன் தான் பெரியவன். அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு குலபூஷண பாண்டியன் ஈசனை அடைஞ்சுட்டார். ராஜேந்திர பாண்டியன் ரொம்ப தார்மீகமா இருக்கிறவர். அவர் வந்து ராஜ்யத்தை நல்லபடியா ஆண்டுன்னு இருக்கார். அப்ப வந்து இந்த காடு வெட்டிய சோழன் காஞ்சிபுரத்துல ராஜாவா இருக்கிறவருக்கும் இந்த பாண்டியனோட நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கலாமே, நல்ல முறையில நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா வாழலாமே அப்படின்னு தோணித்தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட மெசஞ்சர்ஸும் அனுப்புறார். அப்பப்போ கிஃப்ட் எல்லாம் அனுப்புறார். எல்லாம் ரொம்ப நன்னா போய் பாண்டியனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அனுப்புற கிஃப்ட்ஸ் எல்லாம் ஏத்துண்டு அவருக்கும் திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் அனுப்புறார். நல்லபடியா அவளோட ரிலேஷன்ஷிப்பு நன்னா போயின்னு இருக்கு. சரி நம்ம பொண்ணை வேணா பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாராம் காடு வெட்டிய சோழன். சரின்னு அதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணின்னு இருக்கிறது இந்த தம்பி இருக்காரே, ராஜேந்திர பாண்டியனோட தம்பி ராஜசிம்ம பாண்டியன், அவருக்கு வந்து இவரை மாதிரி தார்மீக சித்தம் இல்லை அவருக்கு. அவர் கொஞ்சம் விபரீதமா இருக்கார். அவருக்கு வந்து இதுல இஷ்டம் இல்லை. சோழனும் பாண்டியனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது, தன்னோட அண்ணாக்கு சோழனோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் சோழனோட சேர்ந்து என்னெல்லாமோ அவர்கிட்ட சொல்லி ஏதோ பண்ணி பண்ணின்றது அல்லாம இன்னும் சோழனுக்கு என்னென்ன ஏதோ இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து பாண்டியனை எதிர்த்து நம்ம வந்து சண்டை போடணும் அப்படின்னு ஏவி விட்டு இது சோழனும் காடு வெட்டிய சோழனும் ராஜசிம்ம பாண்டியனும் வந்து படைகள் எல்லாம் திரட்டிண்டு ராஜேந்திர பாண்டியனை எதிர்த்து சண்டை போட வரா. சண்டை போட வரத்தே அது இவர் ராஜேந்திர பாண்டியன் போய் சுந்தரேச பெருமான்ட்ட பிரார்த்தனை பண்றார். அன்னைக்கு வந்து இதே காடு வெட்டிய சோழன் தான் உன்னை தரிசனம் பண்ணணும்னு உண்மையா வந்தா பக்தியோட நீரே அவருக்கு அனுகிரகம் பண்ணி நீர் தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சீர். இப்ப அவர் வந்து தீய எண்ணத்தோட பகை எண்ணத்தோட வரார். அவளோட இது ஆர்மி வந்து ரொம்ப பெருசு, அல்ல தம்பி வேற அவளோட சேர்ந்துட்டு இருக்கார். நீர் தான் காப்பாத்தணும் எங்களை எல்லாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினாராம். அப்ப வந்து சுந்தரேச பெருமான் அசரீரியா சொன்னாராம், பாண்டியா ஒன்றும் பயம் இல்லை, நீ போ, நீ தைரியமா போய் யுத்த பூமியில சண்டைக்கு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். சரின்னு தைரியமா அடுத்த நாள் கார்த்தால எழுந்து படைகள் எல்லாம் அழிச்சுட்டு சண்டைக்கு வந்துவிட்டார் ராஜேந்திர பாண்டியன். சோழனோட படைகள் அங்கேருந்து வர்றது, அவளோட சோழனுடைய படைகள் வந்து கடல் மாதிரி இருக்குன்னா இவ பாண்டியனோட படைகள் வந்து ஒரு நதி மாதிரி இருக்கான். வந்து இருந்தாலும் வீரியமா நன்னா சண்டை போடுறா எல்லாரும். சுந்தரேச பெருமான் சொல்லிட்டார், அதனால வந்து நம்ம சண்டை போடுறோம்னு கார்த்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் பயங்கரமா சண்டை போடுறோம். அப்படி பேரியெல்லாம் கொட்டிண்டு அப்படி வாத்தியங்கள்ல இது அந்த ஆயுதங்கள்லாம் ஏவற சப்தம் எல்லாம் பயங்கரமா நடக்கிறது சண்டை. மத்தியானம் வரைக்கும் சண்டை போட்டு வெயில் அடிச்சு எல்லாருக்கும் தாகம், 2 பக்கமும் சைன்யங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தாகம் வந்து விடுறது. சண்டை தொடர்ந்து போட முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பிராணன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போறதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரத்தே வந்து சுந்தரேச பெருமான் வந்து அப்படியே தன்னோட யோக சக்தியினால பாண்டியனோட படைகள் பக்கம் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சாராம். அங்க திடீர்னு ஒரு கூரை வேஞ்ச ஒரு இடம்,
அங்க வந்து தீர்த்தமெல்லாம் பெரிய பெரிய பானையில தீர்த்தத்தை வச்சுண்டு விபூதி ருத்ராட்சங்கள் தரிச்சுன்னு அங்க ஒரு ஆள் வந்து நின்னுண்டு கமண்டலுவால தீர்த்தம் எடுத்து அந்த சேனையில இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படி தாகத்தோட வந்தானாக்க எல்லாருக்கும் கமண்டலுவால அசராம எல்லாருக்கும் தண்ணி எடுத்து விட்டு கொடுத்துட்டே இருக்காராம். எல்லாரும் குடிங்கோ குடிங்கோ அப்படின்னு. அந்த தீர்த்தத்தை குடிச்சாக்க அவளுக்கு ஒரு புது விகர் வருது, ஒரு புது தெம்பு வருது. எல்லாரும் போய் சண்டை போட்டு அந்த சோழனோட படை வந்து அவ்வளோ பெருசா இருந்தாலும் இவ வந்து நம்பர்ல கம்மியா இருந்தாலும் ரொம்ப வீரியமா சண்டை போட்டு அவளெல்லாம் ஜெயிச்சுடுறா. சோழனை வந்து ஜெயிச்சுடுறா. அப்போ பிடிச்சுடுறா, சிறை பிடிச்சுடுறா. இது சோழனையும் ராஜசிம்ம பாண்டியன், இந்த ராஜேந்திர பாண்டியனோட தம்பி இருக்கா, 2 பேரையும் சிறை பிடிச்சு ராஜேந்திர பாண்டியனோட கோர்ட்ல வந்து அழைச்சின்னு வராலாம். அழைச்சின்னு வந்த அவர் வந்து தண்டனை டிசைட் சுந்தரேச பெருமான்கிட்ட அழைச்சின்னு போய் சொல்றாராம், இவாளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நீர் தான் டிசைட் பண்ணணும்னு. உடனே எல்லாருக்கும் கேட்கும்படியா அசரீரியா சொன்னாராம் பெருமான், நீ வந்து தர்மத்துல இருக்கிறவன், உனக்கு தெரியும் யாரை எப்படி டீல் பண்ணணும்னு, அதனால நீயே அவளுக்கு வந்து டிசைட் பண்ணு, அவளை எப்படி இது பண்ணணும், ட்ரீட் பண்ணணும், அதாவது சண்டையில பிடிச்ச எதிரிகள் கைதிகளை எப்படி இது பண்ணணுங்கிறது உனக்கு நல்லா தர்மம் தெரிஞ்சவன் தானே, ராஜ தர்மம், நீயே டிசைட் பண்ணு அப்படின்னாராம். சரின்னா அவர் வந்து எப்படி டிசைட் பண்ணார்னா, சோழனுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நீங்க உங்க ராஜ்யத்துக்கு திரும்பி போங்கன்னு அனுப்பிவிட்டாராம். தன்னோட தம்பியா இருக்கிற ராஜசிம்மனுக்கு வந்து தன்னோட பாண்டிய நாட்டிலேயே ஒரு சின்ன போர்ஷனுக்கு அவனை ராஜாவா வச்சு தனியா ஒதுக்கி தன்கிட்ட இருந்து இது பண்ணி அனுப்பிட்டாராம். அப்புறம் தன்னோட ராஜ்யத்தையும் வந்து நல்லா க்ஷேமகரமா ஆண்டு எல்லா ஜீவன்களும், அதாவது என்னுடைய பகைவன் அவன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பாவம் இல்லாம அந்த ராஜாவோட போஸ்ட்ல வந்து அந்த தர்மத்துக்கு ஏத்தபடி எல்லா ஜீவன்களும் க்ஷேமமா இருக்கணுங்கிற பாவத்தோட வந்து பாண்டிய நாட்டை நல்லபடியா ஆண்டு சுந்தரேச பெருமான் கிருபையினால அவர் திருப்பாதத்தை அடைஞ்சார். அது வந்து அதான் அந்த தண்ணீர் பந்தல் வச்ச திருவிளையாடல். தண்ணீர் பந்தல் ஜெயம் பெற வைத்து அங்க அவர் சப்ளை பண்ணின தண்ணியிலேயே வந்து பாண்டிய மன்னனோட படைகள் வந்து நம்பர்ல கம்மியா இருந்தாலும் ஜெயிச்சுட்டா. அப்படியே அவளுக்கு ஜெயம் ஏற்படும்படியா தண்ணீர் பந்தல் வச்சு அனுகிரகம் பண்ணின அந்த அருள் விளையாட்டு, நன்னீர் சேவகனாகிய நன்மையும், நல்ல ஜலத்தை வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணி யுத்தத்துல ஜெயம் ஏற்படும்படியா பண்ணின அவருடைய அந்த திருவிளையாடலை வந்து அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கார் அவர், இந்த திருவிளையாடல். நம்மள அது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.